60 வினாடிகள் அவங்க வந்தது பேசுறது எல்லாம் போடுறது, சீமான் இப்படி பேசிட்டார், சீமான் அப்படி பேசிட்டார், அவர் முறையா பேசல, அதை பார்க்காதீங்க. 30 வினாடிகள்ல வாழ்க்கையே எதுவுமே முடிவே பண்ண முடியாது. ஒரு காணொலிகள்ல ஒரு 10 நிமிட காணொலிகள் கூட உங்களுக்கு பொறுமையா உட்காந்து பார்க்க முடியலன்னா நீங்க என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுத்துட போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல நீங்க மாற்றத்தை விரும்பும் நீங்கள் ஒரு காணொலிகளை ஒருத்தரை சார்ந்து பேசக்கூடிய காணொலியை 15 நிமிடமோ 10 நிமிடமோ தொடர்ந்து பார்த்தாதான் ஒரு புரிதலே வரும். நீங்க 30 வினாடி காணொலியை பார்த்து போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு மாற்றம் வரும்னா வரவே வராது. ஏமாற்றம் தான் வரும். அந்த உறவுகளுக்கு வணக்கம். இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாடு பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி கட்சியை உருவாக்கலாம், நடத்தலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு நடிகராகவே இருக்கிறது மட்டும்தான் இந்த அரசுக்கு ஒரு தகுதி, இந்த முதல்வராக ஒரு தகுதி அப்படின்னா உண்மையாவே அது ஏற்க முடியாத ஒன்று. அரசியல் என்பது மக்களுக்காக களத்தில் நிற்கணும், மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக சிறை போகணும், அநீதிகளை எதிர்த்து இந்த அரசுகள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை எதிர்த்து போராடணும். இந்த மாதிரி ஒரு போராட்ட களத்துல தன் உயிரை எப்படி சொல்றதுன்னா ஒரு பெரும் விஷயமா நினைக்காம களத்துல நின்று மக்கள் போராளி, மக்களோட தலைவன் அப்படின்லாம் நம்ம அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் தான் ஒரு தகுதி அரசியல்ல கிடைக்கும். அதன் மூலமா தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும், அதன் மூலமா தான் முதல்வராக முடியும் என்ற ஒரு நிலை இருந்தது போய் நடிகராக இருந்தால் நீ முதல்வர் ஆகலாம், மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்துல தான் இன்னைக்கு நான் பேசுறேன். சமீபத்துல ஒரு 2 நாட்கள் முன்பு பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்களுடைய ஒரு கூட்டம், அந்த கூட்டம் அவர் ரசிகர்கள் சந்திக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. ஒரு 30 ஆட்டோக்கள், 150 வாகனங்கள் ஏதோ கொடுத்து உதவி இருக்காரு, அந்த உதவிகள் செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் உண்மையாவே வரவேற்கக்கூடியது. ஏழைகளுக்கு கொடுத்து தன்னுடைய வருமானத்தில் கிடைக்கிற லாபத்தில் எடுத்து கொடுக்கறது உண்மையாக நல்ல விஷயம். அந்த மாதிரி கொடுக்கறது பல பேருக்கு நன்மைகள் போய் சேரும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா நடந்திருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்தா ஒட்டுமொத்தமாகவே ஒரு அரசியலுக்கு வரதுக்கான வருகைக்கு ஒரு அடித்தளமா இருக்குமோன்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வீதி லீடர், அவர் ஒரு அமைப்பை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. அடுத்த கட்டமா தன்னுடைய ரசிகர்களை வேற எங்கேயுமே எங்கேயுமே போயிடக்கூடாது, ஒரு அரசியல் களத்துக்கு தன்னுடைய களத்துல நிக்கணும்ன்ற மாதிரி தன்னுடைய ரசிகர்கள் பட்டாளத்தை தன் கையில வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் ஒரு களத்தை உருவாக்குறாரு. அம்மையார் லதா ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒரு அறக்கட்டளை துவங்குறாங்க. அவங்க ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர் மன்றத்தை அவங்க தன் பக்கம் வசப்படுத்தி பாக்குறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா பல கூட்டங்கள் ஒருங்கிணைந்து ஒரு நாள் நிற்குமா அப்படின்னு தோணுது. ஒரு பக்கம் லாரன்ஸ், அவர் ரஜினி என்ன செய்தாலும் அங்க போய் நின்றுடுவார், அதுல மாற்று கருத்து கிடையாது. வீதி லீடர், அவரும் யாரோட கனெக்ட் ஆவார்னு அப்படின்னு தெரியுது. தனுஷ் அவரும் எங்க போய் கனெக்ட் ஆவார். இப்போ எல்லாருமே ஒரு இடத்துல நிப்பாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஆனா ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வரப்போறது இல்லை. ஆனா அரசியலுக்கு அடித்தளம் போறதுக்கு இதற்கெல்லாம் அவர் தான் ஒரு காரணமா இருப்பாரோன்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அதுல அவரை நம்ம குறை சொல்ல முடியாது, மக்கள் ஏத்துக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் நம்ம எங்கன்னா, மீண்டும் நடிகர்களையே தான் நம்பி நம்ம போக போறோமா, இல்லை மக்கள் போராட்ட காலத்துல நிற்கக்கூடிய இளைய பட்டாளத்தை நோக்கி நம்ம வரப்போறோமா? இந்த சிந்தனை தான் நமக்கு கண்டிப்பா இப்ப வேணும். நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டு காலமாக களத்துல சர்வசாதாரணமான ஒரு பயணம் கிடையாது. பல பேரோட உழைப்பு, பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வருமானம் இழந்து பல போராட்ட களங்களில் நின்று வதைப்பட்டவங்கள்லாம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எப்படி சொல்றதுன்னா நிலைத்து நிற்க முடியாதுன்ற காரணம் உண்டு. என்ன காரணம்னா பொருளாதார நெருக்கடினால பல்வேறு காரணங்களால நாம தொடர்ந்து மக்கள் பணியில இருக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து இருக்கிறதுக்கான பொருளாதாரம் நம்ம கிட்ட இல்லைன்னா அதை நோக்கி ஓடுவோம். அந்த மாதிரி போற சூழல்ல தான் அதிகப்படியா போவாங்களே தவிர மற்றபடி கொண்ட கொள்கையில இருந்து பின்வாங்க மாட்டாங்க. அவங்க பொருளாதாரத்தை நோக்கி போக வேண்டிய சூழல் உருவாகி வேற வேலைகளுக்கு வெளிநாடுகளோ பயணங்களுக்கு போயிட்டாலும் தன்னுடைய நிலைப்பாடு தமிழ் தேசியமா தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கட்சியில இருந்து செயல்பாட்டில இருந்து விலகி இருக்கலாம், கட்சியில இருந்து அப்புறப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் அவன் நாம் தமிழர் கட்சி அந்த தமிழ் தேசியத்தின் அந்த இதுலதான் இருப்பான். இதையெல்லாம் சிதைக்கக்கூடிய வேலைகள் தான் மீண்டும் இந்த திரைப்பட கலாச்சாரத்தை சார்ந்து வருவாங்களோன்றது ஒரு ஐயம் இருக்கு. அது பயம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு அச்சம். ஏன்னா ஒரு முறை அனுபவப்பட்டுடும். ஏன்னா அவ்வளவு களமாடி எந்த ஒரு களமும் செஞ்சதில்லை, மக்கள் பணியில பெருசா நின்னதில்லை. ஒரு திரை கவர்ச்சியில படங்கள்ல நடிச்சு பிரம்மாண்டத்தை காட்டி அந்த பிரம்மாண்டத்தின் மூலமா இன்று ஒரு நபர் முதலமைச்சராக இருக்காரு அப்படின்னும் பொழுது அது மீண்டும் சாத்தியப்பட்டு விடுமான்ற ஒரு ஐயம் அச்சம்னே சொல்லலாம். ஏன்னா திராவிட கட்சிகள் அந்த நிலைக்கு தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு இந்த மக்களை. ஏன்னா இளைஞர்கள் கிட்ட பெருசா கொண்டு போய் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நல்லதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்காம ஒரு கலைஞர் டிவின்னு சொல்லிட்டு கலைஞர் இருக்கும்போது டிவியை கொடுத்தாரே தவிர அந்த டிவியில என்ன காட்டணும் அதெல்லாம் காட்டல, மற்றது எல்லாத்தையுமே காட்டினாரு. அதன் காட்டினதின் விளைவு தான் இன்னைக்கு நடிகர்கள் தான் நாடாள வரக்கூடிய தகுதின்ற நிலைமைக்கு வந்துச்சு. பல அண்ணன்கள் தமிழ் தேசிய அண்ணன்கள் பேசும்போதே பதிவுகள் பண்ணும்போது நம்ம எந்த நடிகரையும் இனிமே பேசுறதே கொஞ்சம் அச்சம் பண்ண போல. ஏன்னா அடுத்த முதல்வராக கூட நம்மளுக்கு உட்கார்ந்தா நம்மளுக்கே பெரிய நெருக்கடி தான் போல. ஊடக சந்திப்பில் பத்திரிகையாளர்களோட நிலை தடுமாறி பேச வேண்டிய சூழல் உருவாகி நிக்கிறோம். இந்த மாதிரி நிலை தான் நின்றுகிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்களாகிய நாம சிந்திக்கணும். வரும் காலங்களில் மீண்டும் மீண்டும் நடிகர்களே நம்ம தலைவனாக ஏற்க முடியாது. அவங்க நடிச்சிருக்கிறது மூலமா நம்ம கிட்ட வருமானம் பெற்றிருக்காங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருவாய் பெற்றவர்கள். நீங்க ரசிகர்களுக்கு எதனா செய்யறதா இருந்தா ஒரு அமைப்பாவோ இயக்கமாக செய்யுங்க, அரசியலா தயவு செஞ்சு வராதிங்கன்னு நம்ம கோரிக்கை வைக்கணும். ஏன் நம்ம அந்த கோரிக்கை வைக்கிறோம்னா, ஏன்னா அரசியல் அப்படின்றது ஒரு மக்கள் சேவை. அந்த மக்கள் சேவைக்கு பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் செய்ய வேண்டியது இருக்குது. பல விஷயங்களை இழந்துதான் அவன் இந்த களத்துல நிக்கிறான். அண்ணன் சீமானா இருக்கட்டும், சீமானோடு இருக்கும் தம்பிகளாகட்டும், பல விஷயங்களை எதிர்காலத்துல சந்தோஷங்கள் எல்லாம் இழந்து அடுத்தது இந்த மக்களுக்கு ஒரு நன்மையான ஒரு அரசை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம இருந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்து விட மாட்டோமான்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறைக்கு ஒரு நன்மை செய்யறதுக்காக
ஒட்டுமொத்த வருமானத்தையும் இழந்து தன்னுடைய எதிர்கால சந்தோஷத்தை இழந்து அந்த மாதிரி பல விஷயங்களை விட்டு கொடுத்து குடும்பங்களோட சந்தோஷமா இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் விட்டுட்டு அரசியல் பயணத்துல களத்துல வந்து நின்று ஒரு இடத்துல சந்தோஷமா எல்லாரும் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்லாம அந்த இடத்தை விட்டு போராட்ட களத்துல நின்று இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சு 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 அந்த களத்தை உறுதியான ஒரு களமா நிலைநிறுத்தி நிற்க வேண்டிய அந்த நபர்கள் அரசியல் தலைவர்களாகவும் அரசியல் பிரமுகர்களா வருவாங்களா? இல்ல ஒரு ரசிகனுக்காக ஒரு எப்படி சொல்ற ரசிகரா ஒரு நடிகருக்கு இருந்த ஒரே காரணத்துக்காக அவங்க அரசியல் களத்துல ஒரு பயன்பட்டு நிற்பாங்களா? நமக்கு தெரியல. இந்த மாதிரி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யார் மக்களுக்கான விஷயத்தை நல்லா எடுத்து செய்வாங்க, அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கலாம். அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா இந்த நாட்டை வளமாக்குற திட்டங்கள் அவங்க கிட்ட பல லட்சம் கோடி கணக்கான வருவாய் தமிழகத்துல கொண்டு வரதுக்கு நாம் தமிழர் கட்சி கிட்ட பல திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எப்படி வருவாய் வரும் நம்ம கிட்ட கேட்கறாங்க. வருவாய் எங்க கிட்ட வரதுக்கு பல எங்களுடைய கட்சி செயல் வரைவுல போய் பாருங்க. அதுல படிச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களை செஞ்சா நமக்கு இருக்கான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நாங்க எல்லாத்தையுமே இணையத்திலே விட்டுட்டோம். எதுவுமே எங்க கிட்ட நாங்க மறைமுகமா வச்சுக்கிட்டு எங்களுக்கு அந்த தந்திரம் தெரியும் அது அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு செய்யறது இதைதான் நாங்க செய்ய போறோம்னு சொல்லிட்டு அண்ணன் திரையிலேயே போட்டு காட்டிட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து புத்தகமா கொடுத்தாரு, இப்போ புத்தகமாவும் கொடுத்திருக்காரு, திரையிலையும் போட்டு காட்டிட்டாரு. நான் இதெல்லாம் பண்ண போறேன், இதெல்லாம் செய்யும் போது வருவாய் கூடும், வருவாய் பெருகும், பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும், முதலீட்டாளர்கள் நம்ம நோக்கி வருவாங்க, நாம வந்துட்டு மேக்கிங் இல்லாம மேட் இன் தமிழ்நாடு இந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம வருவோம். அந்த மாதிரி பல விஷயங்கள் மாறும். அதனால எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி பல முறை கேட்டுட்டாரு. அதனால இந்த மக்கள் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மாற்றத்தின் தலைவனா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த களத்துல இருக்காரு. புதிய ரசிகர்களாக இருக்கக்கூடிய நடிகர்கள் அவங்க இந்த அரசியல் களத்துக்கு வராங்க. அவங்களை பாக்குறீங்க, ரசிக்கிறீங்களா? அத்தோட விட்டுருங்க. அரசியல் அவங்களை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்காதீங்க. அரசியலோட கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விரைவில் ஒரு பாலைவன பூமியா கூட போய் நிற்கிற சூழல் உருவாகும். அந்த மாதிரி சூழல் நம்மளுடைய தமிழ்நாடு வந்துடக்கூடாதுன்ற எண்ணத்துலதான் நம்ம பதிவு பண்றோம். மீண்டும் அண்ணன் சீமான் அவர்களின் பழைய காணொலிகள் தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழும், ஏன் சீமான் அவர்களை புறக்கணிப்பு நம்ம செஞ்சிருக்கோம், இனி வரும் காலங்கள்ல சீமான் அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மாற்றத்திற்கு ஒரு வழிவகையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க. இத்தனை நடிகர்களை இணைத்து நான் பேசியதற்கு என்ன காரணம்னா, எல்லோரும் தனித்தனியா வராங்க, கடைசியிலே ஒன்னா நிற்கும் போது ஒரு மிகப்பெரிய பலமா நின்றுடுவாங்க. அந்த மிகப்பெரிய பலமா நிற்கும் போது வாக்கு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஏன்னா அந்த சூழலை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ எப்படி ஆகும்னா, ஒரு பலம் கொண்ட ஒரு மனிதனை வீழ்த்துறதுக்கு பல இடத்துல வந்துட்டு அங்கங்க பொறி வச்சிருப்பாங்க. அந்த பொறி வைக்கிற மாதிரி தான் இந்த அமைப்புகள், இந்த இயக்கங்கள், நடிகர்கள்லாம் துவங்குற மாதிரி நமக்கு தெரியுது. இதை விஜயை மட்டுமே வீழ்த்த வந்த கூட்டம் எல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு தமிழ் தேசியத்துல தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கட்சின்னு ஒரு கட்சி வந்து அரியணையில உட்காந்துட்டா மிகப்பெரிய வியாபாரம் நோக்கில் இருக்க முதலீட்டாளர்கள் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சொல்லிட்டு அந்த முதலீட்டாளர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியா தான் என் பார்வையில் இது படுது. அதனாலதான் நான் இதை மீண்டும் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா 5% இருக்கக்கூடிய அந்த கார்பரேட், அந்த 5% கார்பரேட்டுக்கு தான் இந்த தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும். காரணம், அவங்களுடைய இந்த மண்ணுக்கு எதிரான செயல்பாடுகள் அண்ணன் சீமான் அவர்கள் தடை விதிப்பார். அந்த தடை விதிக்கிறது தான் அவங்க ஏற்புடையதா இல்ல, அதுதான் காரணம். அதை வீழ்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி நடிகர்களை கொண்டு வந்து மக்களை நம்ப வைத்து ஏமாத்து அரசை தன்வசப்படுத்துற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து நடந்துடக்கூடாது. இனி வரும் காலங்களில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த கார்பரேட் கட்சிகளால நம்மளுடைய தமிழ்நாடு பாலைவன பூமியா தான் மாறும். அந்த மாதிரி சூழல் உருவாகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்ற ஒரு கோட்பாடுல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஒரு கட்சி ஒண்ணு பேசுதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த நாம் தமிழர் கட்சியில ஒட்டுமொத்த எப்படி சொல்றதுன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூகத்தை சார்ந்து, மதத்தை சார்ந்து, மொழியை சார்ந்தும் எல்லோரும் இருக்காங்க. அந்த தமிழை மட்டும் சார்ந்து அப்படி நினைக்காதீங்க. எல்லாம் தாய்மொழியும் கொண்ட உருது, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் தாய்மொழியும் சார்ந்தவர்கள் இந்த கட்சியில இருக்காங்க. இதுதான் உண்மை. அதை வந்து பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி எதிராக பல விஷயங்கள் செய்யறாங்க. இப்போ இந்த மாதிரி நடிகர்கள் வரத்துக்கான ஆயத்த பணிகள் நடக்கிற மாதிரி நமக்கு ஒரு பார்வை, அந்த பார்வையை ஏற்கனவே ஒரு பார்வை இருந்தது, அதை உடைத்து விஜய்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. மீண்டும் அந்த வாய்ப்பை அந்த மாதிரி கொடுத்து வர வேண்டாம். நாம் தமிழர் கட்சி அந்த கட்சிக்கு இந்த வாய்ப்பை இந்த முறை கொடுத்துதான் நம்ம பார்த்தாகணும். இது காலத்தின் கட்டாயம் நினைச்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது வந்துட்டு உங்களை கட்டாயப்படுத்த கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா பல விஷயங்களை அண்ணன் அவர்கள் பல மேடைகளில் பேசியிருக்காரு. அந்த மாற்றத்தை முதல்ல போய் பாருங்க. அவதூறுகளை முதல்ல நம்பாதீங்க. இந்த 30 வினாடிகள் 60 வினாடிகள் அவங்க வந்தது பேசுறது எல்லாம் போடுறது, சீமான் இப்படி பேசிட்டார், சீமான் அப்படி பேசிட்டார், அவர் முறையா பேசுறாரு, அதை பார்க்காதீங்க. 30 வினாடிகள்ல வாழ்க்கையே வந்து எதுவுமே முடிவே பண்ண முடியாது. ஒரு காணொலிகள்ல ஒரு 10 நிமிட காணொலிகள் கூட உங்களுக்கு பொறுமையா உட்காந்து பார்க்க முடியலன்னா நீங்க என்ன மாதிரியான மாற்றத்தை வந்து கொடுத்துட போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல நீங்க மாற்றத்தை விரும்பும் நீங்கள் ஒரு காணொலிகளை ஒருத்தரை சார்ந்து பேசக்கூடிய காணொலியை 15 நிமிடமோ 10 நிமிடமோ தொடர்ந்து பார்த்தாதான் ஒரு புரிதலே வரும். நீங்க 30 வினாடி காணொலியை பார்த்து போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு மாற்றம் வரும்னா வரவே வராது. ஏமாற்றம் தான் வரும். அந்த ஏமாற்றம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மாற்றம் வேண்டும்னா கொஞ்சம் சிந்திச்சு பொறுமையா நிதானமா அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பல காணொலிகள் இருக்கு, தொடர்ந்து பாருங்க. அவர் பேசியதே எப்படி சொல்றதுன்னா, இந்த பூமி சொர்க்க பூமியா மாறுற அளவு பேசியிருக்காரு. அந்த சொர்க்க பூமியா இந்த தமிழ்நாட்டை மாத்ததான் தம்பிகள் நாங்கள் எல்லாமே அவரோட இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.